சுவாமியே சரணமையப்பா, குருவே சரணம், குருவே துணை. ஐயப்ப மாலை அணிந்த ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் தங்களது விரத நாட்களான ஒரு மண்டல காலம் முடிந்து நாம் சபரிமலை சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வந்த பிறகும் ஒரு சில விதிமுறைகளை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கும் பொழுது சுவாமி ஐயப்பனுடைய முழுமையான நிரந்தரமான அருளை நாம் வருடம் முழுக்க நாம் பெற முடியும். அதற்கு நாம் மாலை கழட்டிய பிறகும் ஒரு சில விதிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். எப்படி ஒரு மாத காலம், அதாவது 6 வாரம் 41 நாட்கள் ஒரு மண்டல காலம் நாம் ஒரு கட்டுப்பாடோடு இருந்தோமோ, ஒரு சில தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து, ஒரு சில தேவையற்ற பழக்கவழக்கங்களை நாம் தொடாமல் இருந்தோமோ, அந்த விஷயங்களை தொடர்ந்து நாம் அந்த வருடம் முழுவதும் பயன்படுத்த வேண்டும். அந்த அறநெறிகளை நம் மனதில் உட்கொண்டு நாம் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு சில மாற்றங்களை நமது வாழ்வில் வழக்கமாக எடுத்துக்கொண்டு வர வேண்டும். உதாரணமாக, இப்போ மார்கழி மாதமே நிறைய ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வீடு திரும்பி மாலை கழட்டி விடுவார்கள். அவங்கெல்லாம் மகர மாதம் என்று சொல்லக்கூடிய தை மாதத்தில் மகர ஜோதி வடிவாக ஐயப்ப சுவாமி காட்சியளிக்கிறார். அந்த நாள் வெகு விமர்சையாக உலகமே வியந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய மகர ஜோதி வரையில் நாம் இடையிலேயே சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வந்தாலும் இந்த மகர மாதம் தை மாதம் வரையில் அசைவ உணவுகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. மாலை கட்டியிருந்தாலும் பரவாயில்லை. அதே மாதிரி வீட்டில் இந்த ஐயப்ப சுவாமிக்காக நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் இந்த மகர ஜோதி நாள் வரையில், உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வரையில் நாம் தொடர்ந்து பயன்படுத்துவது ஒரு நல்ல ஒரு முழுமையான பலனை நமக்கு ஏற்படுத்தும். அதையடுத்து நம்ம கோயில் போயிட்டு வந்துட்டோம், சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம். அதன் பிறகும் தொடர்ந்து அதிகாலையில் எழுந்து குளித்து நாம் இறை வழிபாடு செய்து கொண்டிருந்தோம், ஐயப்பனுக்காக மட்டும். குறிப்பாக நம்ம அந்த வழக்கத்தை நம்ம மறுபடியும் தொடர்ந்து பண்ணணும். உதாரணமாக, அதிகாலையில் குளிக்கக்கூடிய வழக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம தவிர்த்து விடணும். ஒவ்வொரு நாளையும் இறை அன்போடு நாம் தொடங்க வேண்டும். அப்படிங்கிறதுக்கான ஒரு மண்டல காலம் நாம் பழகிய நிறைய விஷயங்களை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அப்படிங்கிற விஷயம் அது இல்லாமல் நம்ம எப்போ ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணி ஐயப்பனுக்காக நம்ம விரதம் இருக்க ஆரம்பித்து ஒரு சில நேர்த்தி கடனுக்காக செல்ல ஆரம்பிக்கிறோமோ, நம்ம ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தன்று எங்கேயோ லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்ப சுவாமி தரிசனம் பண்ணுறது நல்லது. அல்லது வீட்டிலேயே பூஜை அறையில் விளக்கேற்றி நம்ம சுவாமியினுடைய சரணகோஷம் சத்தமாக சொல்லி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு பண்ணுவது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். முடிந்த வரையில் ஐயப்பனுக்காக மாலையிட்டு சென்ற ஐயப்ப பக்தர்கள், நீங்கள் மற்ற நாள்களில் அசைவம் உண்டாலும் பரவாயில்லை, சனிக்கிழமை நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து கொள்ளுங்கள். நாம் ஐயப்ப பக்தர்கள் என்ற முழுமையான எண்ணத்தோடு நாம் வருடத்தின் 12 மாதங்களையும் கடக்கும் பொழுது நமது வளர்ச்சி அடுத்த கட்டம் நகர்வதை நம்மளால் உணர முடியும். அதுபோன்ற ஒரு சில நல்ல பழக்கங்களை நாம் வழக்கங்களாக எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அதில் மிக முக்கியமாக இறை வழிபாட்டில் உத்திர நட்சத்திர நாளில் இறைவனின் சரணகோஷமான சுவாமியே சரணமையப்பா என்ற சரணகோஷத்தை வீட்டில் நன்கு சத்தமாக சொல்லி இறை வழிபாடு பண்ணுவது. ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் தவறாமல் ஐயப்பனை மனதால் நினைத்து வழிபாடு செய்வதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். நாம் சுவாமி தரிசனம் செய்து மலைக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகும் இதை தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் கட்டாயம் நிறைவேறும். நன்றி. வாழ்க வளமுடன். சுவாமியே சரணமையப்பா.